என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 ஹவர்ஸ் ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லையோ 80 ஹவர்ஸ்லையோ ஷார்ட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில் வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சமச்சீர் புத்தகத்திலிருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸில் கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போகிற கிளாஸில் எல்லா டாப்பிக்கையும் கிளியராக முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் டு 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போகிறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாதம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதில் ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க பேட்சில் ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலராக வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ், மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்கள் பண்ணுறதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாளில் சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போகிறதும் சரி, இல்லை அந்த 60 நாளில் முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்குறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலாக இந்த பேட்சுக்குள்ளே இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்கள் இண்டிவிஜுவலாக போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியாக அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 150 ஹவர்ஸ் டு 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பாக படிங்க. அதுலேயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம். நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வர எப்படி மைண்டில் வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்சில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்கள் புக்கை கையில் கொடுக்குறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவாக கொடுத்துருவேன். நீங்கள் எடுத்து நீங்கள் நல்லா எழுதி சூப்பராக படிங்க. 25 out of 25 ஈஸியாக வாங்கலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, என்னதான் நீங்கள் கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படித்தா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டாக டெய்லி இந்த டாபிக் நீங்கள் கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டினில் டவுட் இருக்குது, டவுட்டை டேரெக்டாக கேட்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்காவது வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவாக இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்துடும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 61. 60 நாள் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 60 நாள் வீடியோவில் உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்டை பற்றின பேசிக் ஐடியாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இதுதான், காம்பவுண்ட்னா இவ்வளோ தான், இது ரெண்டுக்குள்ள கான்செப்ட் இது. இதில் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன் 60வது வீடியோவில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 61வது வீடியோ. இந்த 61ல் நம்ம போன வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி. ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோன்னா அடுத்து காம்பவுண்ட் இதே மாதிரி 2 வீடியோ, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் 2 வீடியோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 வீடியோ, அதோட 5 மார்க் கன்ஃபார்ம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்காக தான் இவ்வளோ சொல்கிறது. ஏன்னா 60 வீடியோ பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா 60 வீடியோக்கு கீழேயுமே உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் டெய்லி ரீட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் கொடுக்குற விஷயம் நல்லபடியாக போய் சேருது அப்படிங்கிறப்போ ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 மார்க் கன்ஃபார்ம். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். திரும்ப 5 கொஸ்டின் இப்போ வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும் 2024க்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாமில் 5 கொஸ்டின் சிம்பிள் காம்பவுண்ட்லேருந்து கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 5வது கொஸ்டின் பாருங்கள். A certain sum will amounts to 815 in 3 years and 854 in 4 years at simple interest. Find the sum. அதாவது குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 815 ரூபாயாகவும் 4 ஆண்டுகளில் 854 ரூபாயாகவும் இருந்தால் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசல் என்னங்கிறது உங்களுக்கு கொடுக்கல.
ஆக்சுவலாக 3 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சினாரியோவை அப்படியே உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். இன்றைக்கி டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வைங்க, 2024 டெபாசிட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணேன்னு மறந்துடுறீங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு ஞாபகம் வருது, ஒரு பேங்க்கில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோமே. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். 3 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறாங்க, அக்கௌண்ட்டில் 815 ரூபா இருக்குது. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறாங்க, அக்கௌண்ட்டில் 854 ரூபா இருக்குது. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. A3 அப்படின்னா 3 வருஷத்தில் அங்கே இருக்கிற அமௌண்ட்டு 815. சரிங்களா? A4 4 வருஷம் கழிச்சு அங்கே இருக்கிற அமௌண்ட்டு 854. அப்போது இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு கூடியிருக்குன்னு பாருங்கள். ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூடியிருக்கு? 39 ரூபா கூடியிருக்கு. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூடியிருக்கிற 39 ரூபா எந்த அமௌண்ட்டாக இருக்கும்? நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணேன், வருஷம் எனக்கு என்ன கூடும்? நான் டெபாசிட் பண்ண மாட்டேன் அடுத்து, ஆனால் வட்டி கூடிக்கிட்டே இருக்கும்ல. ஒரு தனி வட்டியை பொறுத்தவரை எல்லா வருஷத்துக்கும் ஒரே வட்டி தானே. அப்போது இந்த 3வது வருஷத்தோட அமௌண்ட்லேருந்து 4வது வருஷத்தோட அமௌண்ட்டில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்கள். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு வருஷத்துக்கான வட்டி எனக்கு இப்போ 39 ரூபா. இதை வச்சு இப்போ அசல் கண்டுபிடிக்கலாம். சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம். 3 வருஷம் முடிகிறப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 815 ரூபா இருக்கா? சரி, ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா. அப்போது 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். இன்டூ 3 எவ்வளோ வருதுன்னு யோசிங்க. 40 ரூபாயாக இருந்தால் 120, 39 ரூபாய் இருக்கிறதுனால 117. சரியா? இப்போ ஜென்ரலாக யோசிங்க. மொத்தமாக 3 வருஷம் கழிச்சு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு அசல் கிடைக்குமா? இது புரியுதா? 3 வருஷம் கழிச்சு என் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது. 3 வருஷத்துக்குமே என் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருப்பாங்க? எனக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 வருஷத்துக்கான வட்டியை கழிச்சா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும்ல, பிரின்சிபல் கிடைக்கும்ல. அப்போ அமௌண்ட் வந்து எனக்கு 815 ரூபா. அதில் 117 ருபீஸ் மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 698. ஓகேவா? இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா? கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும். சரி, இதில் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கிறோன்னு வைங்களேன். இப்போது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு 39 ரூபா கிடைக்குது. இது நார்மலாக 4வது வருஷத்தில் கிடைக்குன்னு வைங்க. இப்போ நான் 3 வருஷம் இருக்கு இல்லைங்களா? 3வது வருஷம் முடிகிறப்போ 815. இந்த 815ல் ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு 339 இப்படியே 1 by 1 கழிச்சா கூட நமக்கு என்ன தான் வரும்? 698. சில பேருக்கு ஏன் பெருக்கிறோம் வகுக்கிறோன்ற டவுட் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லையும் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? 815 ரூபா அப்படிங்கிறது 3 வருஷம், 4 வருஷத்தில் 854. அப்போ அந்த 1 இயர் கேப்புக்குள்ளே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கூடி இருக்குது, அந்த அமௌண்ட் தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி. அதை அப்படியே மைண்டில் எடுத்து கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கான வட்டியை 3 வருஷமாக பெருக்கிட்டோம்னா 3 வருஷம் டோட்டல் அமௌண்ட்டில் 3 வருஷம் வட்டியை கழிச்சிருங்க, அசல் கிடைக்கும்ல. இல்லை நான் 4 வருஷம் டோட்டல் அமௌண்ட் என் கையில் இருக்குது 854, அதில் 4 வருஷம் வட்டியை கழிக்கிறனாலும் கழிக்கலாம். 4 வருஷத்தில் வட்டியை கழிச்சா எவ்வளோ வரும்? 4 வருஷத்துக்கு 160னா 156 ரூபா வருமா? 156 நம்ம 854 கழிங்க, அப்போவும் 698 தான் வரும். சரிங்களா? எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கான வட்டியை அசலில் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டியை கூட்டினா தான் 2வது அசல் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ 3 வருஷம் முடிகிறப்போ ஐடியா தான். 3 வருஷம் முடியுது, டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு வருஷமுமே வட்டி தான் கூடுமே தவிர அசல் கூடாது. ஏன்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த விளக்கம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது சின்ன கொஸ்டின் தான், இதுக்கு மேலே விளக்கம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A person borrow a loan certain sum at 12% per annum at simple interest. After 3 years, he paid their interest rupees 5,400. What is the loan amount? அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ? 12% வட்டியில் கடன் வாங்குறாரு. ஸோ அந்த கடன் தொகையை அவர் திருப்பி செலுத்துறார். 12% வட்டியில் கடன் வாங்கிட்டு 3 வருஷத்துக்கு பிறகு இந்த கான்செப்ட் முக்கியம். 12% அவர் வட்டி வாங்கினது 12%. 3 வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ். 3 வருஷத்துக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு 5,400 வட்டியாக செலுத்தினால், இந்த இடம் முக்கியமா, 5,400 மொத்தமாக கொடுக்கல அவர், அதுதான் வட்டியாக கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் ஈக்குவல் டு 5,400. ஓகே, இந்த கொஸ்டினை இப்போ நம்ம எப்படிலாம் யோசிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், 3 வருஷத்துக்கு 5,400 ரூபா. நான் சிம்பிளாக என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். அப்போது 5,400 ரூபாயை 3ஆல் வகுத்தா எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடைக்குமா? 1,800 ரூபா. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த 1,800 ரூபா எனக்கு 12%னா 100% எவ்வளோ பார்த்தோம்னா அசல் கிடைக்கும்ல, பிரின்சிபல் அமௌண்ட். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த டேட்டா? இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள்.
2020 கேன்சல். சாரி, இதை கேன்சல் பண்ண முடியாதுல்ல, இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு யோசிங்க. 12 6 2 6 12 3 6 18 அப்போ 300. ஸோ இந்த ரெண்டாவது வாய்ப்பெல்லாம் அப்படியே இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 50. 5 3 எவ்வளோ 15. பிரின்சிபல் அமௌண்ட் 15,000. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கோட் பண்ணலாம். ஒன்று இல்லையா, இன்னொரு மெத்தட் ஒரே ஸ்டெப்பில் டேரெக்டாக பண்ணணும்னா, இப்போ இது 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தானே 5400. இதை யோசிங்க, 3 வருஷத்துக்கான வட்டி 5400. ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ 12%. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் 36%. இந்த 36% 5400னா ஓகே, 36% 5400னா 100% எவ்வளோ? இதை கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் வரும், பிரின்சிபல் கிடைக்கும். சேம் லாஜிக். 18 2 18 36 3 18 54. ஸோ ரெண்டாவது வாய்ப்பாளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 150. 150 × 100 பிரின்சிபல் அமௌண்ட் 15,000. ஓகேவா? இப்படியும் பண்ணலாம். இல்லை நான் டேரெக்டாக செயின் ரூல் இதிலேயே பண்ணுறேன் அப்படின்னா, செயின் ரூல் இல்லை, நம்ம டேரெக்டாகவே இதில் பண்ணுவோம் இல்லைங்களா, இதில் ஸ்கேலிங் மெத்தடில். ஸோ அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கூட 36% பாருங்கள், 36% இஸ் ஈக்குவல் டு 5400. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வாங்க. 18வது வாய்ப்பாளில் 2% எவ்வளோ வரும்? 2 18 18 2 18 36 3 18 54. கரெக்டாக? 2% இஸ் 300. ஸோ அப்போ 1% எவ்வளோ? இதில் பாதி 150. அப்போ 10% எவ்வளோ ஆச்சு பாருங்கள், ஒரு 0 சேர்த்தா 1500. அப்போ 100% எவ்வளோன்னு பாருங்கள், 15,000 வந்துருச்சு ஆன்சர். இப்படியும் நம்ம ஸ்கேலிங் மெத்தடில் பண்ண முடியும். ஆப்ஷன் பி. இதோட 3 டைப் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த 3 டைப்புமே தெரியல எக்ஸாமில், பட் எனக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனை தாண்டி ஆன்சர் இருக்குமா யோசிச்சு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை 4 ஆப்ஷனை தாண்டி ஆன்சர் போகவே போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 4 ஆப்ஷன்லேருந்து கொண்டு வர முடியுதா அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்த ஸ்டெப், இப்போ நமக்கு 5400 வரணும். அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் யோசிக்கிறேன், 20,000 எடுக்கிறேன்னு வைங்க. 20,000 10% எவ்வளோ? அப்ராக்சிமேட் 20,000 10% எடுத்தால் கூட 2,000. 10%. அப்போ 12%னா கண்டிப்பாக என்ன ஆச்சு, அது 2,400 ஆயிரும். நீங்கள் 10% எடுத்தாலே வருஷத்துக்கு 2,000. 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 6,000. பட் எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 5,400 தான் இருக்குது. அப்போ 20,000 வராது. எப்படி எடுத்தேன்னு புரியுதா? ஸோ அதே மாதிரி இதில் எடுத்து பாருங்கள், 12% எவ்வளோன்னு பாருங்கள். 15,000 இப்போ நான் எடுக்கிறேன். 15,000 10% எவ்வளோ? 1,500. 1% 150. 2% எவ்வளோ ஆச்சு? 300. அப்போது 12%. இதில் 12% ஒரு வருஷத்துக்கு 1,800. அப்போ 3 வருஷத்துக்கு 3,800 சேர்ந்தா எனக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 5,400. ஓகேவா? எனக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கு மேலே இந்த கொஸ்டினை விட்டுட்டு வரணும் அப்படின்னா, நீங்களே வாலண்டியராக இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், எனக்கு இந்த மார்க் வேணான்னு சொல்லி விட்டால் தான் அந்த மார்க் விட முடியும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இவ்வளோ தான் லாஜிக். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே அசல் கொடுத்தாங்கன்னா PNR/100 ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் அசல் கேட்டாங்கன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகும். பட் இவ்வளோவே இருக்குது அதுக்குமே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது நெக்ஸ்ட் மாடல்மா. இதை மாடலை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விதத்தில் 5 வருடங்களில் 10,080 ஆகிறது எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் கான்செப்ட். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% 5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 8%னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் யோசிங்க. 5 8 40. ஓகேங்களா? ஸோ அப்போது மாறுகிறது அப்படின்னு சொல்கிறப்போ இது வட்டி கிடையாது, மொத்த தொகை. சரிங்களா? 5 8 40 10,080. நார்மலாக 100% அசல். இந்த வட்டியும் சேரும்போது என்ன ஆகும்? 140%. 140% 10,080னா 100% என்ன? அதுதான் பிரின்சிபல். கேன்சல் பண்ணலாமா? இப்போது 10 நம்ம மேலேயே கேன்சல் பண்ணிடலாம். 10 கேன்சல். 1 14 14 7 14 98 2 14 28. இப்போ மேலே 72 கீழே 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7,200. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளாக அப்படியே டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை ஆப்ஷன்லேருந்து போனாலுமே 7,200 நமக்கு என்னது? 7,200 அப்படிங்கிறது நமக்கு அசல். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு 8%. 7,200ல் 8% எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ 7,200ல் 1% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 72. சரிங்களா? இல்லை 720 அப்படிங்கிறது 10%. அதில் 2% மைனஸ் பண்ணலாமா?
சரி, உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் வே சொல்கிறேன், இதை விட ஈஸி. 8% 5 வருஷம் சொல்கிறாங்களா? 8 5 எவ்வளோ? 40%. இங்கே பாருங்கள், 100% 7200, 10% 720, 20% எவ்வளோ? 1440. அப்போ 40% எவ்வளோ? 1440 × 2 2880. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 10,080 வந்துருச்சா? இந்த 40 ஏன் போட்டேன்னு புரியுதா? 5 வருஷம் 8%. ஸோ 5 8s are 40. ஸோ இதுதான் கால்குலேஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போனால் கூட 5 × 8 40. நமக்கு இந்த 40% வேணும்னா இது 100%. இதுலேருந்து 40 கண்டுபிடிச்சிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடங்களில், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருஷத்தில் 8880 ஆகவும் 4 வருஷத்தில் 7920 ஆகும். சேம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதே கான்செப்ட். A4 ஃபஸ்ட்டு A6 6 வருஷத்தில் எவ்வளோ ஆகுது? 8880. இது 6 வருஷத்தில். தென் 4 years A4 4 வருஷத்தில் எவ்வளோ ஆகுதுன்னா 7920. சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 960. இது எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. அப்போ ஒரு வருஷத்தில் வட்டி எவ்வளோ வந்திருக்கு? 960/2. பாதி எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள், 480 ரூபாய். இது ஒரு வருஷத்தில் கிடைச்சா வட்டி. சரியா? இதுக்கப்புறம் நான் மேலேருந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்யூஷன் சொல்கிறேன், பட் ஆனால் இதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் போகணும்னா அவசியமே இல்லை. ஏன்னா வட்டி எவ்வளோ வருது? 480. சிம்பிளாக யோசிங்க. அசல் வந்து 8000 எடுக்கிறோன்னா 8000ல் 10% எவ்வளோ? 800. இங்கே எவ்வளோ வருது? 48. சான்ஸே இல்லை. இப்போது அசல் நான் 6000 எடுத்தேன்னா 6000ல் 8% எவ்வளோ? 6 8 48 வருதா? 6 8 48. ஸோ இதுதான் அப்போ கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் டேரெக்டாக இப்படி ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ 6000ல் 10% எவ்வளோமா? 600. பட் நமக்கு வட்டி எவ்வளோ வருது? 480. 6000ல் 8% தானே 6 8 48. இப்படி தான் டேலி பண்ணணும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் ஒருவேளை நான் ஆப்ஷன்லேருந்து போல ப்ரொசீஜர் படி பண்ணுறேன்னா அது தேவை கிடையாது. பட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதுவுமே இப்போது 480 ரூபா கிடச்சிருக்கா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ அசல் வேணும் நமக்கு. A4 நமக்கு தெரியும்ல. A4ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4 வருஷத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா பிரின்சிபல் கிடைக்கும். இப்போ A4 எவ்வளோ? 7920. 4 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 480 4ஆல் பெருக்குங்க. 4 480 1920 கழிச்சா மிச்சம் கிடைக்கிது நமக்கு 6000. சரிங்களா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு 6000 ரூபான்னு கிடச்சிருக்கு கொஸ்டினில். ஸோ இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 8000 ரூபாய் 2 கேன்சல் பண்ணி விட்டுலாமா? இது கண்டிப்பாக வராது. சரி, இதுக்கப்புறம் வட்டி எவ்வளோ வந்திருக்கு? 480. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா 6000 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு 100%. அப்போது 480 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா R வேல்யூ கிடைக்கும். டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். 20 20 கேன்சல், 10 10 கேன்சல், 16 are 6, 8 6 are 48. ஸோ R வேல்யூ 8%. R வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், P வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்படியே ஆன்சர் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? நான் இந்த ஸ்டெப்பு என்னை கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷன் இருக்க போதில்லை. நான் போன வீடியோலே சொன்னேன், இதுக்கு முன்னாடி குரூப் 1ல் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக இருந்ததுனால டெரிவேஷன்ஸ் ஒருவேளை தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் குரூப் 4க்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் குரூப் 1லையுமே அந்த பார்ட்டை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு யார் படித்தாலுமே முடிஞ்ச வரை மேத்தமெட்டிக்ஸை ஆப்ஷன்லேருந்து போகிறவே வித் கான்செப்டோட புரிஞ்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நான் ஆப்ஷன்லேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை படிச்சுட்டு போகக்கூடாது. எதுக்கு அந்த ஷார்ட்கட் வந்துச்சுன்னு தெரியாமல். சரிங்களா? பட் தெரிஞ்சுக்கணும், பட் ஈஸியாக பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மற்ற ஜிஎஸ்ஐயும் முடிக்கணும், தமிழையும் முடிக்கணும், மேக்ஸையும் முடிக்கணுன்றப்போ மேக்ஸுக்கான டைமை குறைக்கணும். மிச்சம் 175 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 25 கொஸ்டினுக்கு சில பேர் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் தேவையே இல்லை. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷங்கிறது மோர் தென் எனஃப். ஸோ அதுவே நம்ம கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷத்தை தாண்டவுமே வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை நான் சொல்கிற விஷயத்த கரெக்டான வேலை கற்றுக்கோங்க. கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோனாலும் கற்றுக்கலாம். பட் கரெக்டான வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த டைமை சேவ் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின். தனி வட்டியில் அசல் 750 ஆனது 4 ஆண்டுகளில் 900ஆக மாறுகிறது. சேம் கான்செப்ட். வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அசல் கொடுத்துட்டாங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் 750.
4 வருஷம் A4 4 வருஷத்தில் எவ்வளோ மாறுது? 900 ரூபாயாக மாறுது. அப்போ 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 150 ரூபாய். இது 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போது ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 150 ரூபாயை 4ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ இது 4ஆல் வகுக்கணும்னு சொன்னோடனே சைடில் எழுதி வகுத்துடக்கூடாது. 150 ரூபாய் 2ஆக பிரிங்க 75 ரூபாய். அதை மறுபடியும் 2ஆக பிரிங்க 37 ரூபா 50 பைசா. அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். 37.5. இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஸோ இதை மைண்டில் வச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வழங்கப்படும் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும் 750. இந்த 750 அப்படிங்கிறது 100%. அப்போது இதிலிருந்து 37.5 என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா R வேல்யூ கிடைக்கும். இது ஒரு வே. இது நம்ம செயின் ரூல் மெத்தடில் பண்ணலாம். இல்லை ஸ்கேலிங் மெத்தடில் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், 750 அப்படிங்கிறது 100%. ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள். 75 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு 10%. 75 ரூபாயில் பாதி எவ்வளோ? 37.5 வந்துருச்சா? இது எத்தனை சதவீதம்? 10% பாதி, அப்போ 5%. இது அதை விட பெஸ்ட் வே. இப்படியே டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, இல்லை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க. இங்கே 10 கேன்சல், 137.5 237.5 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5%. ஸோ R ஈக்குவல் டு 5%. ஓகேவா? பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ₹1200, அதாவது 1200. சரிங்களா? 1200 இஸ் நத்திங் பட் 1200 amounts to 1632 in 4 years at a certain rate of simple interest. If the rate of interest is increased by 1%, இந்த வார்த்தை முக்கியம், 1% வட்டி அதிகரிக்குது. It would be amounts to how much அப்படின்னு கேட்குறாங்க. ரூபாய் 1200 குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் தனி வட்டியில் 4 வருஷத்தில் 1632 ரூபாயாக மாறுது. சரிங்களா? மேலும் வட்டி வீதத்தை 1% அதிகப்படுத்தினால் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன? ஸோ இதை முதல் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 1200 ரூபாய் 4 வருஷத்தில் 1632 ரூபாயாக மாறுது. ஸோ அப்போ நம்ம மைண்டில் டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? அப்போ 4 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் கூடியிருக்கு? 432 ரூபா கூடியிருக்கு. அதை 4ஆல் வகுத்தா ஒரு வருஷத்துக்கு வட்டி என்னன்னு கிடைக்கும். அந்த வட்டியை இந்த அசல் கூட கம்பேர் பண்ணோன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு வரும்? அந்த பர்சன்டேஜ் இப்போ ஒரு 5% வந்தால் 1% அதிகப்படுத்தி 6%. இதில் 6% கண்டுபிடிச்சி 4 வருஷத்தை கூட்டலாம் அப்படிங்கிறது ஜென்ரல் ப்ரொசீஜர். எல்லாருக்குமே அதான் ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? நார்மலாக நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டக்குன்னு நீங்கள் இந்த கொஸ்டினை நான் சொல்கிறத நீங்கள் பார்க்க வேணாம். இந்த கொஸ்டினை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட மெத்தட் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மெத்தட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இவ்வளோ தானா அப்படின்னு தோணும். நீங்கள் ட்ரை பண்ணி அது முடியலைன்னு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் என்னோட ஒர்க் அதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டில் முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத முதல் பாருங்கள். உங்களால் பண்ண முடியாத கொஸ்டினை ஈஸியாக பண்ணுறப்போ தான் அந்த கொஸ்டினோட வேல்யூ என்ன, நான் அப்போ எந்த அளவுக்கு சொல்கிறேங்கிறது புரியும். நான் சொல்கிற கொஸ்டினை பார்த்து 2 லைனில் ஆன்சர் எழுதுவேன். அப்படியே எழுதிட்டிங்கன்னா இவ்வளோ தானா கொஸ்டின், என்ன ஈஸியான கொஸ்டினாக கொண்டு வந்திருக்காருன்னு நினைப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். கொஸ்டினை பாஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை முடிஞ்சால் 1 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ நான் இதே கொஸ்டினை 10 செகண்டில் சொல்லுவேன். அப்போ தான் அந்த கொஸ்டினோட வேல்யூ என்ன, அதை இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அதனால் பார்த்து எழுதக்கூடாது. கொஸ்டின் மாடல் இதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன கான்செப்ட் சொல்லிட்டேன், எப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஃபஸ்ட்டு நான் கொடுத்த உடனே கொஸ்டினை பாஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் டவுட்னா வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ், 4 வருஷத்தில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. A4 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1632 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1% அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 1% என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இருந்ததை விட 1% அதிகமாக இருக்குது. இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் 1200. சரிங்களா? இதில் 1% எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். நான் இதை தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கல. பிரின்சிபல் அமௌண்ட்டில் 1% எவ்வளோ? 12 ரூபா. சரிங்களா? அப்போது 4 வருஷத்துக்கு 4 இயர்ஸுக்கு 1% எவ்வளோ வரும்? 12 நாளா 48. சரிங்களா? 48 ரூபா வருமா? சிம்பிளாக எவ்வளோ தான் முடிஞ்சது கொஸ்டின். இப்போது 1% அதிகமாகிறதுனால அசலில் 1% எவ்வளோ? 12 ரூபா தானே. 4 வருஷத்துக்கு 48 ரூபா அதிகமாகும். இது அதிகமாகிறதுக்கு முன்னாடி கையில் இருந்த அமௌண்ட் எவ்வளோ? 1632. இந்த 1% அதிகப்படுத்தாமல் 32,
இப்போது இந்த 1% அதிகமானதுனால நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கூடியிருக்கு? 48 ரூபா கூடியிருக்கு. கரெக்டாக 4 வருஷத்தில். அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கும்? 1680. ஆப்ஷன் இருக்கா? பி. இவ்வளோதான். இப்படியும் பண்ணலாம் அந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த வே எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் 10 ஸ்டெப் பண்ணி தான் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அந்த மெத்தட் வேணாம். நமக்கு எப்போவுமே பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அசலில் தானே கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அசலில் 1% எவ்வளோன்னு பாருங்கள். எத்தனை வருஷம்? 4 வருஷமா? அப்போ 4 வருஷம் அப்படிங்கிறப்போ 1% மாதிரியே 4 டைம் கூட்டிட்டிங்கன்னா டோட்டலாக வந்துட போகுது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ரூபாய் 800 அசலானது தனி வட்டியில் 3 வருடத்தில், சேம் கான்செப்ட் பாருங்கள், ரூபாய் 800 ரூபாய் பிரின்சிபல் 3 வருஷத்தில் 920 ரூபாயாக மாறுகிறது. வட்டி வீதத்தை 3% அதிகப்படுத்தினால், சரிங்களா, a sum of rupees 800 amounts to 920 in 3 years at simple interest. If the interest rate is increased by 3%, it would amount to how much அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அமௌண்ட் எப்போ அவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது? 3% அதிகரிச்சா எவ்வளவா மாறும்? இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாமா? 800 rupees. ஆஃப்டர் 3 years A3 920. சரிங்களா? தென் 3% இன்க்ரீஸ்ட், 3% அதிகப்படுத்தினால். இப்போது அதே கான்செப்ட் தான். பிரின்சிபல் நமக்கு 800 ரூபாய் இருக்கா? 800 ரூபாயில் 1% எவ்வளோ? 8 ரூபா. அப்போ 3% எவ்வளோ? 3 × 24 ரூபாய். இது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு. நமக்கு எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 3 வருஷம், 3 இயர்ஸ். அப்போது 24 × 3, 3 வருஷத்தில் அவ்வளோ. இப்போ எவ்வளோ கூடும்? 72 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருந்த A3 எவ்வளோ பழைய அமௌண்ட்டு? 920. இது கூட 72 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனால் 992, 992. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சிம்பிள் வே. போன கொஸ்டின் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஓகே ஓகே, இது 2வது மாடல். இந்த மாடல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பார்ட்டில் இதே மாதிரி இன்னொரு மாடல் வரும். இதை நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இந்த பார்ட்டில் இந்த மாடல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாடலுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த மாடல் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, என்னெல்லாம் கொடுக்கல, எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அசலை பற்றி கொஸ்டினில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது எழுதிக்கோங்க, இதை எடுத்து எழுதுங்க. ஏன்னா இது இருந்தால் இதுதான் கீவேர்டு. இப்படி இருந்தால் இந்த மெத்தடில் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் N1 சில வருடங்களில் சில மடங்காக மாறுகிறது. அப்போது இன்னும் சில வருடங்களில் இன்னும் எத்தனை மடங்காக மாறும்? இதுதான் லாஜிக். கொஸ்டினில் அப்போ கொடுத்துருக்கிறது N1 M1, N2 M2, இந்த மாதிரி 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அசல் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க, கேட்டிருக்கவும் மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாடலை நல்லா ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் போகணும். இதே மாதிரி அடுத்த மாடல் இருக்கும். அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற டேட்டா வந்திருக்கும். ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கவும் மாட்டாங்க, கேட்டிருக்கவும் மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக 2 டைம் வருடம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். இயர்ஸ் 2 டைம் டைம்ஸ்ன்ற கான்செப்ட் வரும். தட் மீன்ஸ் மடங்கு. டைம்ஸ் அப்படின்னா மடங்கு. இது 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா M1 - 1 டிவைடட் பை M2 - 1 ஈக்குவல் டு N1 by N2. சரிங்களா? ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, M1 இப்போ பாருங்கள், இதில் கிவன் டேட்டா எடுத்து எழுதுங்க. 5 வருடங்களில் சொல்கிறாங்களா? அப்போ இது N1 ஈக்குவல் டு 5. தென் N2 எத்தனை வருடங்களில் கேட்டிருக்காங்களா? கொஸ்டின் மார்க். M1 எவ்வளோ? M1 வேல்யூ 2, M2 வேல்யூ 8. நான் எடுத்து எழுதியிருக்கிறது புரிஞ்சதானே? கொஞ்சம் பாருங்கள், எந்தெந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். M1 எவ்வளோ சொல்கிறாங்க? 2 - 1 டிவைடட் பை M2 8 - 1 ஈக்குவல் டு 5 by N2. இப்போ எனக்கு N2 தான் வேணும். அப்போ 2 - 1 1 by 8 - 1 7 ஈக்குவல் டு 5 by N2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா N2 ஈக்குவல் டு 7 × 5 35 இயர்ஸ். எத்தனை பேர் 40 இயர்ஸ்னு கால்குலேட் பண்ணீங்க? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் 40 இயர்ஸ்னு பண்ணியிருப்பீங்க. 5 × 8 40ன்னு பெருக்கி. ஆனால் ஆன்சர் 35 வருஷம். சரிங்களா? ஒன்று இந்த கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலா இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். எனக்கு பெருசாக திங்க் பண்ணுற ஐடியா இல்லை, ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா ஃபார்முலாவை அப்படியே மைண்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க இந்த ஃபார்முலாவை மைண்டில் ஏற்றிக்கோங்க. பட் இதுக்கான கான்செப்ட் இந்த ஃபார்முலா வரணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா வரும். இதை மைண்டில் எடுத்துக்கணும். சரிங்களா? இது ஒரு வே. இன்னொரு வே, இதை ஃபார்முலா இல்லாமல் கான்செப்டாக சொல்கிறேன், அதையும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரிங்களா? இது புரிஞ்சதா?
பட் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் கான்செப்டாகவே படிச்சிருப்போம், அவங்களுக்கு அந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். பட் இந்த கால்குலேஷன் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் வே. இந்த ஒரு கால்குலேஷன் இருந்தால் போதும், இந்த மாடலில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அது இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா போதுன்னா ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்து வர்றவங்க படிக்கிறப்போ எது பெஸ்ட்டுனே சில பேருக்கு தெரியாது, புதுசாக வர்ற பிகினர்ஸ்க்கு. ஸோ அப்போ இதுதான் பெஸ்ட் வே அப்படின்னு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ உங்களோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த சம்முக்கு இந்த ஃபார்மேட் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா 2-3 மாடல் சொல்கிறேன்ல, அப்படி நீங்கள் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றவங்க சரி ஓகே அப்போ இந்த ஃபார்மேட் பார்த்துக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது, இப்போ இந்த கொஸ்டினை கான்செப்டாக ஐடென்டிஃபை பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி முறையில் 5 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது. 2 மடங்குன்னு சொல்கிறாங்களா? 2 மடங்கு அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. 1 மடங்கு அப்படிங்கிறது எப்பயுமே அசல், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. மிச்சம் இருக்கிற 1 மடங்கு தான் நமக்கு என்னது? வட்டி. இது புரிஞ்சால் பாதி கொஸ்டின் முடிஞ்சது. நம்ம ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயாக மாறுது. அப்போ என்ன மீனிங்? அக்கௌண்ட்டில் புதுசாக 2000 ரூபா வந்துருச்சுன்னு அர்த்தமா, இல்லை நான் போட்ட 1000 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா 1000 ரூபா வந்திருக்கா? இதுதான் புரியணும். அப்போது ஒரு தொகை 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட் 1 மடங்கு எப்பயுமே இருக்கும், அதை மாதிரி டபுள் ஆயிருக்கு. அப்போ 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் வந்தால் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ அக்கௌண்ட்டில் 5 மடங்கு ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 5 மடங்கானா அதில் 1 மடங்கு என்னது? எப்பயுமே நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போது 2 மடங்காக 5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ அந்த 2 மடங்கில் 1 மடங்கு அசல், அது மாறாது. அந்த 1 மடங்கு வட்டி, அந்த 1 மடங்குக்கு தான் 5 வருஷம் ஆயிருக்கு, 5 இயர்ஸ். 1 மடங்குக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 8 மடங்கு. 8 மடங்கு ஆனாலும் அதில் எத்தனை மடங்கு அசல் இருக்கும்? 1 மடங்கு அசல் இருக்கும், அது நம்ம டெபாசிட் பண்ணது, அது எப்பயுமே மாறாது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 7 மடங்குங்கிறது வட்டி. 7 மடங்குக்கு அப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 7 × 5 35 வருஷம் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 1 தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அப்போ 35 இயர்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு அசலை யாருமே பிரிக்க மாட்டோம். 2 மடங்குன்னொடனே 2 தான் எடுப்போம். அந்த 2ல் 1 நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் தானே, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது மாதிரி 8 மடங்கு அப்படின்னா 7 தான் எடுக்கணும். 1 நம்ம டெபாசிட் பண்ணது, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை கன்சிடர் பண்ணலைனாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுற இடம் அது. அதை சேர்த்து எடுத்துருவோம். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகுனா 8 × 5 40, அதுவும் ஆப்ஷனில் இருக்கும், அதை டிக் பண்ணிடுவீங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இல்லை இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் எனக்கு வேணாம், ஒரே ஃபார்முலா அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க, எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். கிவ் அண்ட் டேட்டா பாருங்கள். 3 times in 4 years. அப்போது 3 times M1 அப்படிங்கிறது 3 times, N1 அப்படிங்கிறது 4 years. சரிங்களா? நெக்ஸ்ட்டு M2 எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. N2 எத்தனை வருஷத்துலன்னா 6 வருஷம். ஓகே, ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, M1 - 1 divided by M2 - 1 equal to N1 / N2. ஸோ அப்போ இதில் நம்ம எடுத்து எழுதுறப்ப என்ன பண்ணலாம்? 3 - 1 divided by M2 - 1 is equal to 4/6. கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3. 3 - 1னா இங்கேயே 2 வருதா, இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது M2 - 1 is equal to 3. அப்போது M2 is equal to 3 + 1 4. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சேம் லாஜிக் தான், இப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம கான்செப்ட் வைஸ் எடுத்தோம்னாலுமே எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்களா ஃபஸ்ட்டு. அப்போது 3 மடங்கில் 1 மடங்கு அசல், மிச்சம் இருக்க 2 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 4 வருஷம் ஆயிருக்கு. அப்போது 2 வருஷத்தில் 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 மடங்காக 4 வருஷம்னா 1 மடங்காக 2 வருஷம் ஆயிருக்கும். அப்போது எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்தில்? 6 வருஷம். சரி, அப்போ இது பாருங்கள், 4 வருஷத்தில் 2 மடங்கு, 2 வருஷத்தில் 1 மடங்கு. அப்போ 6 வருஷம் ஆச்சு அப்படின்னா 3 மடங்கு ஆயிருக்குமா? இந்த 3 மடங்கு என்னது? இன்ட்ரெஸ்ட்டு. பட் இது கூட எப்பயுமே நம்ம டெபாசிட் பண்ண 1 மடங்கு என்ன இருக்கும்? பிரின்சிபல் இருக்கும். ரெண்டும் சேரும்போது எத்தனை மடங்கு? 4 மடங்கு ஆச்சா? இந்த ஆன்சர் வந்துருச்சா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கான்செப்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகினால். ஓகே, ஒரு குறிப்பிட்ட தொகையானது, சேம் லாஜிக், ஃபஸ்ட்டு கிவ் அண்ட் டேட்டா எடுத்து எழுதுங்க. M1 4 மடங்கு, N1 6 வருஷம். அந்த தொகை எத்தனை ஆண்டுகளில்? M2 2 மடங்காக மாறும். N2 in how many years? ஃபார்முலா M1 - 1 divided by
m2 minus 1 equal to n1 by n2. Okay, அப்போ 4 minus 1 divided by 2 minus 1 is equal to 6 by n2. இப்போ 3 by 1 is equal to 6 by n2. 3 எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times. இப்போ n2 is equal to 2. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதையும் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா 6 மடங்கு ஆகிறதுக்கு 1 மடங்கு நமக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? பிரின்சிபல் அசல் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 5 மடங்கு 4 மடங்கா? 4 மடங்கு 4 டைம்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. 4 times in 6 years. அப்போது 4 times, அந்த 4 timesல only 1 time is principal. ரிமைனிங் இருக்கிற 3 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன் 6 years, 6 வருஷம். சரிங்களா? அப்போது 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகும் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 1 மடங்கு ஆகுறதுக்கு 2 வருஷம் ஆகும் இன்ட்ரெஸ்ட் மட்டும். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 மடங்கு ஆகன்னு கேட்குறாங்க. அப்போ 2 மடங்கு ஆகணும்னா இந்த ஒரு பிரின்சிபல் அப்படியே தானே இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டு 1 மடங்கு, 1 மடங்கு பிரின்சிபல், இது ரெண்டும் சேர்ந்தா தானே 2 times. அப்போ 2 time ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். இந்த 1 மடங்கு தானே வேணும் நமக்கு, 2 years. கரெக்டாக ஆன்சர். இப்போ நம்ம நார்மலாக பண்ணது கரெக்ட் வே. சரிங்களா? இப்போ மொத்தம் 2 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். நார்மல் ப்ரொசீஜர் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் அப்படியே டெபாசிட் பண்ணிவிட்டு மறந்துட்டீங்க, திரும்ப எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா அந்த மெத்தட் பார்த்தோம். திரும்ப அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட காலத்தில் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கால்குலேஷன் கொடுத்துட்டு திரும்ப இன்ட்ரெஸ்ட்டை சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும், அந்த மெத்தட் பார்த்தோம். தென் அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இன் சம் இயர்ஸ். இப்போ 2 times in 5 years, then how many times in 12 years or 20 years, whatever it may be. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார்முலா ஓகேன்றவங்க ஃபார்முலா எடுத்துக்கோங்க, கான்செப்ட் ஓகேன்றவங்க கான்செப்ட் எடுத்துக்கலாம். பட் எனி ஒன் வே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் டீச்சிங் தான் போகிறேன், டீச்சிங் எனக்கு பிடிக்கும்னா 2 வேவும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் போதும், ஏதோ ஒரு வே நான் ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா இஸ் பெஸ்ட் வே. சரிங்களா? ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய 2024 எல்லாருமே கவர்மெண்ட் போஸ்டிங் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும், சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸில் போய் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு, மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TNPSCக்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் 53 வீடியோ வர தெளிவாக உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் TNPSC ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாகவே. இது ரெண்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேலே இருப்பாங்க, 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SI, PC, RPF இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வரக்கூடிய SI எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில் இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமியில் லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 SI அப்படின்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம், தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து, IPS அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.